உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பேச்ச கேட்காம இவ பின்னாடி போனல, உனக்கெல்லாம் இப்படிதாண்டி நடக்கும். உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. சரண்யா நீ சொல்றதுக்கும் உங்க பேரனை கொல்றதுக்கும் இவங்க தான் ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அத நான் தடுத்ததால நான் இல்லாதப்போ அண்ணியை ஏமாத்தி குழந்தைய புடுங்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இப்படி அபண்டமா என் மேல பழி போட்டு பேசுறாளே. சம்பந்தி, இவ வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம பேர பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இப்போ உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பேர குழந்தை எங்க காணாம போக விட்டுட்டு இப்ப நான் தான் கடத்தினேன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. உன் நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, அவங்க நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். உண்மைய சொல்லு, குழந்தை எங்க? நீ மட்டும் சொல்லல, போலீஸ கூட்டிட்டு வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? போலீஸ் என்ன, நீ மிலிட்டரியே கூட்டிட்டு வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். குழந்தைய கடத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ எங்க வேணா போ, யார்கிட்ட வேணா சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ரொம்ப தைரியமா பேசுறதா நினைக்காத. இவங்களாவது கோர்ட்ல வாதாடி ஜாமீன்ல வந்திருக்காங்க. ஆனா நீ உள்ள போனீனா உன்னை காப்பாத்துறதுக்கு உன் பையன் கூட உனக்கு துணைக்கு வரமாட்டான். புரிஞ்சுக்கோ. அண்ணி வாங்க, உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். ஐயோ என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க விட்டுருங்க. சொல்றா அடிக்காதீங்க ஐயோ விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேணாம் வலிக்குது. சொல்றா உண்மை சொல்றா. என்ன விட்டுருங்க. சொல்றா சொல்றா உண்மையா. அடிக்காதீங்க. முடி மிதிச்சேனா வச்சுக்க. இல்ல வேணாம். இவனுக்கு ஒன்னு அடிச்சதெல்லாம் ட்ரெய்லர் தான். இப்ப நான் உனக்கு பொளக்க போறேன் பாத்தியா, அதுதான் மெயின் பிக்சர். அண்ணே அடிக்காதீங்கண்ணே, நீங்க அடிச்சா என் உடம்பு தாங்காதுண்ணே. அடிக்க கூடாதுன்னா உண்மையை ஒழுங்கா சொல்றா. சொல்றேண்ணே, நீங்க என்ன உண்மையை கேட்டான்னு சொல்றேண்ணே. தயவு செய்து அடிக்க மட்டும் செய்யாதீங்கண்ணே. சொல்றா. குழந்தை டாக்டர்னு சொல்லி ஒரு பொம்பளை கை காட்டினேல, அவ யாரா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காகடா அவளை குழந்தை டாக்டர்னு போய் சொன்ன? சொல்றா. அந்த பொய்ய சொன்னா 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் போய் சொல்லிட்டேன். யாரா உனக்கு பணம் கொடுத்தாங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற சாந்தி ஆயா தான் பணம் கொடுத்தாங்க. சாந்தி ஆயாவா? கூப்பிடுறா அவங்கள. அண்ணே இதோ கூப்பிடுறேன். இவங்க தான் சாந்தி ஆயா. இவங்க தான் பணம் கொடுத்து அப்படி ஒரு பொய் சொல்ல சொன்னாங்க. எவ்வளோ ஒருத்திய டாக்டர்னு ஏன் போய் சொல்ல சொன்ன? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்ல இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். தம்பி என்ன கொன்னுடாதீங்க. எங்க ஏரியாவுல ஒரு ரவுடி பையன் இருக்கான். அவன் தான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு டாக்டர் ட்ரெஸ்ஸையும் கொடுத்து பொய் சொல்ல சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.